அக்டோபர் மாதம் முதல் நாளிலே பரிசுத்த தேவனாகிய கர்த்தர் சபையாகிய விசுவாச குடும்பங்களை தட்டி உணர்த்தி தேவனை அதிகாலையிலே ஆராதிப்பதற்கு, அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான் என்று சொன்ன ஆண்டவர் இந்த பரிசுத்த ஆராதனையை கர்த்தர் ஆசீர்வதிக்க வடக்கிலும் கிழக்கிலும் தெற்கிலும் மேற்கிலும் இருந்து ஒரு கூட்டம் ஜனங்கள் கர்த்தரை ஆராதிக்க, கர்த்தரை உயர்த்த, கர்த்தாவே இருட்டோடு எழுந்து மகதேனா மரியாவை போல, மற்ற மரியாளை போல ஆண்டவர் பாதத்தில் வந்திருக்கிற தம்முடைய ஜனத்திற்காய் ஸ்தோத்திரம். தம்முடைய ஜனங்களுக்கு விடுதலையை அனுப்பி தம்முடைய பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி நம்முடைய பரிசுத்த ஆவியின் நிழலிலே தம்முடைய பிள்ளைகளை கொண்டு வந்ததற்காக ஸ்தோத்திரம். இன்னும் வர வேண்டியவர்களுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, தம்முடைய பிள்ளைகள் அதிகாலையில் நம்முடைய திருமுகத்தை ஆராதனையிலே நம்முடைய திருநாமத்தை உயர்த்த கர்த்தர் உதவி செய்வீராக. பாடல்களினாலும் ஆராதனைகளினாலும் வசனத்தினாலும் கர்த்தாவே வார்த்தையினாலும் ஜெபத்தினாலும் எங்களை நீர் தகுதிப்படுத்தி அருளுவீராக. கர்த்தர் இந்த ஆராதனை பரலோகத்துக்கு ஒத்த ஆராதனையாக, இந்த மாதத்தில் நடக்கிற ஒவ்வொரு ஆராதனைகளிலும் உடைய பரிசுத்த ஆவியின் கரம் சபையின் நிழலிடும்படிக்காக உடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கிறோம். அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கிறதான புத்திர சுகாரத்தின் பாக்கியத்தை தந்ததற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து பாடப்படுகிற ஒவ்வொரு பாடல்களில், வார்த்தைகளில், வசனங்களில் பரிசுத்த ஆவியானவர் இடைபடுவீராக. இன்னும் வர வேண்டியவர்களை தக்க நேரத்தில் கொண்டு வருவீராக. முழு பகுதிகளை பரிசுத்த ஆவியானவர் ஏற்று அங்கீகரித்தருளும். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. அமர்ந்து கொள்வோம். இந்த வருடத்தின் 10ஆம் மாதத்துக்குள் நாம் பிரவேசித்திருக்கிறோம். கர்த்தர் நல்லவர். ஆமென். பக்தன் சொல்கிறான், நின்றதல்ல தேவன் என்னை நிறுத்தினார். ஆமென். நடந்ததல்ல கர்த்தர் என்னை நடத்தினார். போற்றி துதிப்போம் எம் தேவனே. புதிய இதயமுடனே புதிய மாதம் எப்படியோ நம்முடைய இருதயத்தை புதிதாக்கி ஆண்டவர் சமூகத்தில் இணைந்து பாடி எல்லாரும் உற்சாகத்தோடு ஆவியானவரை ஆவியோடு உண்மையோடும் பாடி ஆண்டவரை ஆராதிக்க இந்த காலை நமக்கு ஆசீர்வாதத்தின் காலையாக மாற இணைந்து பாடுவோம். போற்றி துதிப்போம் நல் தேவனே, புதிய இதயமுடனே. சேர்ந்து பாடுமா? துதிப்போம் நல் தேவனே, புதிய இதயமுடனே. நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் பாடி துதிப்போம். இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவில் கீதமே கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. கூற பயங்கரமான கொடிய அலைகள் மத்தியில் சேர்ந்து சொல்லுவோமா? பயங்கரமான புயலில் கொடிய அலைகள் மத்தியில் காக்கும் கரம் கொண்டு என்று பாடுவே. காக்கும் கரம் கொண்டு இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவில் கீதமே கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. யோர்தான் நதி போன்ற
இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதால், தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா, தாழ்த்தி என்னை அவர் கையில் என்றும் ஓடுவேன். தாழ்த்தி என்னை அவர் கையில் இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவில் கீதமே கீதமே. என் நேசரேசுவை நான் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். போற்றி துதிப்போம் நல் தேவ தேவனே புதிய இதயமுடனே. ஆமென். போற்றி துதிப்போம் நல் தேவ தேவனே புதிய இதயமுடனே. ஆமென். ஏற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். ஏற்றும் இன்றும் என்றும் என்றும் பாடி துதிப்போம். இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவில் கீதமே கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். அல்லேலூயா. கர்த்தர் 9 மாதத்தின் ஒவ்வொரு நொடிகளிலும் ஒவ்வொரு அசைவுகளிலும் ஒவ்வொரு நாளிலும் நம்மோடு கூட இருந்தார். அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. அல்லேலூயா. இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் அவர் பாதத்தில் செலவிடுகிற நிமிடங்கள் ஒன்றும் வீணாகவே போகாது. நம்மை பலவானாக மாற்றி அவர் நம்மை தைரியப்படுத்த விரும்புகிறார். எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகத்தோடு ஏக மனதோடு இணைந்து பாடி அவரை நான் கர்த்தரை நான் என் காலத்தில் ஸ்தோத்திரிப்பேன். அவர் துதி எப்பொழுதும் என் நாவில் இருக்கும். செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் போகாதையா. என்னை பலவானை மாற்றுதையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் போகாதையா. என்னை பலவானை மாற்றுதையா. பிரசன்னம் என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம். மகாய் கொண்டு செல்லுதே மகாய் கொண்டு செல்லுதே. மூடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் போகாதையா. என்னை பலவானை மாற்றுதையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. என்னை பலவானாய் மாற்றுதையா. வானத்திலே என்று பணிகிறார்களே. வானத்திலே பரிசுத்தரே என்று பணிகிறார்களே. பூமியிலே
பரிசுத்தரே உம்மை பணிகிறேன் ஐயா. தகப்பனை போல் இரக்கமுள்ள பரிசுத்தரே உம்மை பணிகிறேன் ஐயா. எல்லாரும் எழுந்திருக்கலாமா? தேவ பிரசன்னா என்ன ஆனந்தம், ஓ தேவ பிரசன்னா என்ன ஆனந்தம், அதாய் கொண்டு செல்லுதே, அதாய் கொண்டு செல்லுதே. என் இயேசுவே உம்மாவியால் ஒரு விசையாய் என்னை நிரப்பிடும் ஐயா. என் இயேசுவே உம்மாவியால் ஒரு விசையாய் என்னை நிரப்பிடும் ஐயா. உலகத்திலே உமக்காக நான் உயிருள்ள நாள் வரை உழைக்கணும் ஐயா. உலகத்திலே உமக்காக நான் உயிருள்ள நாள் வரை உழைக்கணும் ஐயா. கரங்களை உயர்த்தி ஓ தேவ பிரசன்னம். ஆண்டவரே எப்படி பிரசன்னம் இந்த நல்ல காலை வேளையிலே. ஓ தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம், அதாய் கொண்டு செல்லுதே, அதாய் கொண்டு செல்லுதே. கரங்களை தட்டே உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. என்னை பலவானாய் மாற்றுதையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. என்னை பலவானாய் மாற்றுதையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. என்னை பலவானாய் மாற்றுதையா. நம்ம எல்லாரும் ஆண்டவரை கர்த்தரை உயர்த்தி ஆராதிக்க போகிறோம். எல்லா வாயை திறந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஓ இந்த நல்ல காலை வேளையிலே பரிசுத்த தேவனாகிய கர்த்தர் அதிகாலையில் என்னை தேடுகிறவர் என்னை கண்டடைவார். எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பலமுள்ளவனாயிலும் பலனற்றவனாயிலும் உதவி செய்வது தேவனுக்கு லேசான காரியம். பக்தனை போல சொல்லுவோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் செலவழிப்பது அது வீணாக போகாது. உம்மோடு செலவழிக்கிற ஒவ்வொரு நிமிடமும் அது வீணாகவே போகாது. என்னை அது பலவானாக மாற்றும். எல்லா வாயை திறந்து சொல்ல, என்னை பலவானாக மாற்றும். எனக்குள்ளே ஒரு புதிய சத்துவத்தையும் எனக்குள்ளே ஒரு புதிய பலனையும் எனக்குள்ளே ஒரு புதிய தைரியத்தையும் இந்த காலையிலே ஆண்டவர் பாதத்தில் எப்பொழுதெல்லாம் வருகிறோமோ அதை அவர் தருகிறார். எல்லா வாயை திறந்து கர்த்தர் என் மெய்ப்பராயிருக்கிறார். வாயை திறந்து சொல்லுங்க. கர்த்தர் என் மெய்ப்பராயிருக்கிறார். எல்லா வாயை திறந்து சொல்லுங்க. நான் தாட்சி அடையேன். வாயை திறந்து சொல்லுங்க. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் ஆமென் சொல்லுங்க. புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே என்னை கொண்டு போய் விடுகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். வாயை திறந்து சொல்லுங்க. உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். எல்லா வாயை திறந்து அவர் எனக்கு சத்துருக்களுக்கு முன்பதாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துவார். என் தலை அவர் எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவார். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். இந்த தேவன் இந்த காலையிலே தேவாலயத்துக்குள்ள பிரசன்னராயிருக்கிறார். அவருடைய மகிமை தேவாலயத்தை முழுவதும் நிரப்பி இருக்கிறது. அது உங்களை நிரப்ப வல்லமையாய் உங்கள் பக்கத்தில் வந்திருக்கிறது. அவரை முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு அவரை தேவ நாமத்துக்கு மகிமையாக இந்த ஆராதனையை தேவன் மாற்றும்படிக்காய்
அவர் நம்முடைய மத்தியில் வந்திருப்பதற்காக எல்லாரும் கரங்களை தட்டி அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். உற்சாகத்தோட அவர் நமத்தில் பிரசன்னராயிருக்கிறார். அவருடைய மகிமை தேவாலயத்தை முழுவதும் நிரப்பி இந்த மாதத்தில் ஒரு புது பலத்தினால் நம்மை இடைகட்ட அவர் நம்முடைய மத்தியில் வந்திருக்கிறார். கேராபீன்கள் அவரை துதித்து போற்றி பாடிக்கொண்டிருக்கும் பொழுது நமக்கு தந்த நல்ல கிருபைகளுக்காக எல்லா வாயை திறந்து கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. கரங்களை தட்டி உற்சாகத்தோட எந்தன் கண்மல் ஆனவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி உமக்கே அல்லேலூயா ஆராதனை உமக்கே. ஆமென். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா ஆராதனை உமக்கே. இயேசுவே ஆராதனை உமக்கே. ஆமென் ஆமென். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. கரங்களை தட்டி சீரகுகளின் மகிழ செய்தி. கரங்களை தட்டி சீரகுகளின் ஆண்டவரே, 10 மாதம் எங்களை நீர் ஒவ்வொரு நாளும் தூயவரே, எந்த துணையாளரே, நீக்கு பாத்திரரே. 9 மாதம் அளவும் நமக்கு அவர் நல்லவராய், நமக்கு அவர் போதுமானவராய், துதிக்கு பாத்திரராய் நம்மை நடக்கிற. கரங்களை உயர்த்தி உமக்கே இயேசுவே ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஒரு விஷயம் கூட ஆராதனை உமக்கே. அல்லேலூயா ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. கரங்களை அசைத்து சொல்லலாமா? ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன். ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன். கரங்களை அசைத்து சொல்லலாமா? ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. இந்த நல்ல காலையிலே 1000 பேர்களில் அவர் சிறந்தவர், 1000 பேர்களில் அவர் சிறந்தவர். ஆண்டவர் இயேசுவே அவர் வெடிவெள்ளி. என் பிரியம் நீரே, உம்மை ஆராதிக்க நான் வந்திருக்கிறேன். கடந்த 9 மாதம் எல்லாரும் வாயை திறந்து சொல். 9 மாதம் கர்த்தரினை அழகாக சுகமாக கரவலாடை போல என்னை நடத்தினீங்க. என்
குடும்பத்தை நடத்தினீங்க, பிள்ளைகளை நடத்தினீங்க. அப்ப தண்ணியை கர்த்தர் ஆசீர்வதித்தேன். நாங்கள் கையிட்டு செய்த வேலையை ஆசீர்வதித்தேன். எங்கள் களஞ்சியங்களை ஆசீர்வதித்து பலமுள்ளவன் ஆயிலும் பலனற்றவன் ஆயிலும் நீர் உதவி செய்து நீர் எங்களை தாங்கின நல்ல கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். வாயை திறந்து சொல்லுங்க, வாக்கு தத்தத்தில் உண்மையுள்ளவர், வாக்கு மாறாதவர். இந்த காலையில இந்த ஆண்டை தொடங்கும் பொழுது கர்த்தர் சொன்னார், நான் உன்னை சிறந்திருக்க பண்ணுவேன், நான் உன்னை சிறந்திருக்க பண்ணுவேன். அப்படியே இந்த நாள் வரையிலும் நம்முடைய பணித்தளத்தில் சிறந்திருக்க பண்ணினார், நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே சிறந்திருக்க பண்ணினார், நம்முடைய பிள்ளைகளை சிறந்திருக்க பண்ணினார். நம்முடைய ஆராதனையை ஆண்டவர் நாளுக்கு நாள் விருத்தி அடைய செய்து சபையை நிறுத்தினார். கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அதோடு கூட கடந்த மாதத்துல கர்த்தர் சொன்னார், தைரியமாயிரு. வாயை திறந்து சொல்லுங்க, தைரியமாயிரு. பல இடங்களில் என்னை தைரியப்படுத்தினேன், பலவீனத்தில் என்னை தைரியப்படுத்தினேன், நலமானதை தந்தீர். நாங்க இந்த வாக்குத்தத்தத்தை தர சொன்ன எங்க கையில ஒண்ணும் இல்லை ஆண்டவரே. இன்னைக்கு ஒரு பெரிய ஆரவாரத்தோடு ஆர்ப்பரிப்போடு வந்திருக்கிற எங்களுக்கு நலமானதை செய்தி. வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, இந்த மாதத்தில் எனக்கு நலமானதை, போன மாதத்தில் எனக்கு நலமானதை செய்தி. இனி ஒவ்வொரு நாளும் நீ நலமானதை எனக்கு தருவீர். என் கண்கள் கண்டிராதத, என் செவிகள் கேட்டிராத, என் இருதயம் அறியாத சில உயர்வுகளை எனக்கு தந்தீங்கப்பா. உமக்கு நன்றிய. படிப்புல கூட இருந்தீங்க, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில கூட இருந்தீங்க, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில கூட இருந்தீங்க, என்னுடைய எல்லா தேவைகளிலும் நீங்க கூட இருந்தீங்க. உமக்கு நன்றின்னு சொல்லி நன்றி இயேசுவே. உள்ளத்தின் ஆழத்தின் மனப்பூர்வமாய் நன்றி இயேசுவே, நீ தந்த எல்லா உதவிகளுக்கு நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. கரங்களை உயர்த்தி நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. கரங்களை அசைத்து சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை அசைத்து ஹல்லேலூயா. உடைய பாவங்களை தேவ சமூகத்தில் அறிக்கையிட்டு இந்த மாதத்துக்கு வர வேண்டிய எல்லா உயர்வுகள், எல்லா ஆசீர்வாதங்கள், வலது கருத்தை உயர்த்தி சொல்லுங்க, அவர் இல்லாதவைகளை இருக்கிறதை போல அழைக்கிற ஆண்டவர். நாமெல்ல விசுவாசத்தின் ஒரு பெரிய பற்றுதலோடு ஆண்டவர் சமூகத்தில் வந்திருக்கிறோம். மாதத்துல சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலத்தை, மண்கால்களை போல ஓட பலத்தை, கர்த்தாவின் ஞானமாக ஒவ்வொரு நாளும் நடக்க, என் குடும்பத்தின் எல்லைகள் யாபேசனுடைய எல்லைகளை போல விரிவாக்க உங்க பாதத்தில் யாரிடத்தில் போவோம் ஆண்டவரே? எங்களுக்கு இளைப்பாறுதலும் நித்திய ஜீவனும் தருகிறவர் நீர் ஒருவரே. அவாந்தர வழிகளில் ஆறுகளை உருவாக்குகிறவர், வனாந்திரத்திலே மேக ஸ்தம்பத்தினாலும் அக்கினி ஸ்தம்பத்தினாலும் நடத்துகிற ஆண்டவர், இந்த காலையில் எங்கள் மத்தியில் பிரசன்னராய் எங்கள் கூப்பிடுதலின் காதுகள் உண்டு ஆண்டவரே. உம்முடைய செவிகள் கவனிக்க, உம்முடைய ஆண்டவரே இருதயம் எங்களுக்கு நேராக உம்முடைய கண்கள் திறக்கப்பட பரிசுத்த ஆவியானவரே கிருபை தாரும். இந்த மாதத்தில் நடக்கிற எல்லா ஆராதனைகளுடைய மகிமை இருப்பதாக, ஒவ்வொரு கூடுகையில தேவ பிரசன்னம் ஆண்டவரே, பலிபீடத்திலிருந்து தேவ வார்த்தை ஜனங்களை நோக்கி வர கிருபை தாரும். ஆராதனுடைய முழு பகுதிகளை பொறுப்பெடுத்துக் கொள்ளும் பரிசுத்த ஆவியானவர் அதிகமாக
நாளிலே ஜனத்தை நீ கொண்டு வந்ததற்காக ஸ்தோத்திரம். ஜனம் விடுதலையோடு தங்கள் கூடாரங்களுக்கு செல்ல கிருபை தார். இன்றைக்கு கர்த்தர் என்னை கொண்டு வந்ததற்காக அவரை ஒரு நோக்கத்தோடு கொண்டு வந்திருக்கிறார். அடுத்த கூடுகையில் கூட சொல்ல அதன் சாட்சியோடு உடைய பாதத்தில் வர கிருபை தார். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அமர்ந்து ஹல்லேலூயா. கர்த்தர் இன்னைக்கு ஒரு 10ஆம் மாதத்தில் நம்மளை எழுப்பி கொண்டு வந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. 10ஆம் மாதம். ஆமென் சொல்லுங்க. அக்டோபர் 10ஆம் மாதம். 9 மாதத்தை நீங்கள் பின்னிட்டு பார்க்கும் பொழுது, இந்த ஆண்டை தொடங்கும் பொழுது தந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு யாருக்கு ஒன்றும் நம்மளை காட்டில் விட்டது மாதிரி இருந்த நிலைகளில் இந்த வாக்குத்தத்தம் நமக்கு நின்றது. ஆனால் ருசித்து உங்களால் சொல்ல முடியும், கர்த்தர் வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ளவர். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினார். இதில் யாரும் சொல்ல முடியாது வாக்குத்தத்தம் நிறைவேற இல்லை என்று சொல்ல முடியாது. கர்த்தர் நல்லவர். இந்த நல்ல காலையிலே உங்களை பார்ப்பது மிகுந்த சந்தோஷம். ஆமென் சொல்லுங்க. காலையில் நான் இந்த ஆராதனை தொடங்கும் பொழுது சொன்னேன், அதிகாலையில் இருட்டோடே மகதேனா மரியாளும் மற்ற மரியாளும் அவர்கள் ஹாப்பியாக போகல, ஒரு ஸ்ட்ரகிளாக அவர்கள் அந்த கல்லறையை நோக்கி பிரயாணம் பண்ணினார்கள். அல்லேலூயா. ஆனால் அங்கே அவர்களுக்கு காத்திருந்த ஒரு உண்மை, அவர் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார். ஆமென் சொல்லுங்க. இந்த காலையில இந்த அதிகாலை ஆராதனையில வந்திருக்கிற உங்களை மனமாற வாழ்த்துவதோடு, நீங்கள் இங்கிருந்து புறப்பட சொல்ல ஒரு சந்தோஷத்தின் செய்தியோடு புறப்படுவீங்க. நான் விசுவாசிக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. ஆதலால் இந்த காலையில வந்த உங்களை எல்லாரையும் மனமாற வாழ்த்துகிறேன். நீங்கள் ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறது எனக்கு 100% தெரியும். ஒரு எதிர்பார்ப்போடு இந்த ஆராதனையில் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். வாசிக்கலாம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் வசனம் 17 ஒருவருக்கு சத்தம் உயர்த்தி வாசிக்கலாமே. அவர்கள் உன்னை விசாரிப்பாரற்ற சியோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பேரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். பரலோகத்தின் நல்ல பிதாவே, சபையிலும் இந்த யூடியூப் சேனல் மூலமாக தேவ வார்த்தையை கவனித்துக் கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். வார்த்தை உம்முடையது. வார்த்தையின் மறைப்பொருளை பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்தி தாரும். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டின் 10ஆம் மாதத்தின் முதல் நாள் சபையிலே ஆண்டவர் நம்மை கொண்டு வைத்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை சொல்லி நம்மை நடத்துகிறார். அதிலும் மாதத்தின் முதல் நாள், வருடத்தின் முதல் நாள் அவர் வாக்குத்தத்தத்தினாலே நம்மை வழிநடத்தி நம்மை கொண்டு போகிறது வழக்கம். இந்த எரேமியா தீர்க்கதரிசியை குறித்து சில விளக்கங்களை உங்களுக்கு சொன்ன பின்பு, இஸ்ரவேலர்களையும் யூதர்களையும் யூதாவையும் ஆண்டவர் எப்படி நடத்தினார் என்பதை குறித்து ஒரு முகவுரை விளக்கத்தோடு இந்த வாக்குத்தத்தத்தை உங்கள் கையில் கைமாறி கொடுக்க ஜெபத்தோடு நிற்கிறேன். யூதா மிகவும் ஆபத்தான ஒரு சூழ்நிலையில் காலகட்டத்தில் தள்ளப்பட்ட பொழுது, யூதாவுக்கு, இந்த ஜனங்களுக்கு கர்த்தர் வார்த்தையை உரைப்பதற்கு தீர்க்கதரிசியாக எழுப்பப்பட்ட தேவ மனிதன் தான் இந்த எரேமியா. பொதுவாக திறமை உள்ளவர்களை எல்லா இடத்திலும் கொண்டு நிறுத்தும் பொழுது தகுதியற்ற, திறமையற்ற சிலரை தேவன் பயன்படுத்துவது வழக்கம்.
அப்படி தேவனுடைய கனமான ஊழியத்தில் பயன்படுத்தப்பட்ட ஒரு தீர்க்கதரிசியாகும் இந்த அருமையான எரேமியா. ஏகദേശம் 136 ஆண்டு காலங்கள் யூதாவினுடைய ஆட்சி காலம் நீண்டது என்பது வேதத்தினுடைய சரித்திரம். இந்த புத்தகத்தை நாம் வாசித்த வசனத்தை 3ஆக பிரித்து தேவ சமூகத்தில் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற வாக்குத்தத்தத்தை உங்கள் கையில் கொடுத்து உங்கள் கூடாரங்களுக்கு ஜெபத்தோடு அனுப்ப இந்த காலையிலே நான் நிற்கிறேன். யூதர்களின் விடுதலையை குறித்து எரேமியா ரொம்ப தெளிவான விளக்கத்தை சொல்கிறார். யாத்திராகம புத்தகத்தில் ஒரு விடுதலை பிரயாணத்தை நாம் பரிசுத்த வேதாகமத்தில் பார்க்கிறோம். அந்த விடுதலையிலிருந்து விடுபட்ட ஜனம் அவ்வப்பொழுது அடிமைகளாக மாற்றப்பட்டது வேதத்தின் நிதர்சனமான உண்மை. அப்படி யூதா தேவ சமூகத்துக்கு முன்பதாக அடிமையாக்கப்பட்டது. இரண்டாவதாக இஸ்ரவேலை தேவன் ஆற்றுகிறார், இஸ்ரவேலர்களை ஆற்றுகிறார். மூன்றாவதாக அவர்களுக்கு முற்காலத்தில் சொன்ன உரிமைகளை தேவன் திருப்பி கொடுப்பார் என்று வாக்குத்தத்தம் உரைக்கப்பட்டது. இப்படி இந்த யூதாவையும் இந்த இஸ்ரவேலர்களையும் சரித்திரம் நீண்டு சொல்லிக்கொண்டே போய்கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இந்த வார்த்தையை கவனிக்கிற நீங்கள் புதிய எருசலேமின் புதிய ஏற்பாட்டின் இஸ்ரவேலர்கள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதலால் இந்த நல்ல காலையிலே வாக்குத்தத்தத்துக்கு நேராக உங்கள் சிந்தனை மண்டலங்களை ஒருநிலைப்படுத்தி நீங்கள் எதை எதிர்பார்த்து வந்திருக்கிறீர்களோ அந்த எதிர்பார்ப்பை உங்க கையில் கைமாறி கொடுப்பதுதான் தேவன் எனக்கு தந்த உத்தரவாதம். அதை தெளிவாக சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க இந்த காலையிலே ஜெபத்தோடு நிற்கிறேன். அவர்கள் உன்னை விசாரிப்பட்ட சீயோன். இது ஒருவேளை பழைய ஏற்பாட்டினுடைய வரலாறாக இருந்தாலும் புதிய ஏற்பாட்டில் பயணிக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், உலகத்தில் உங்களை யாரும் விசாரிக்கிறவர்கள் இல்லாமல் போய்கொண்டிருக்கிற காலத்தில் உங்களை விசாரிக்கிற ஒரு தேவன் இந்த காலையில் உங்க பக்கத்தில் நிற்கிறார். உங்களை விசாரிக்க, உங்கள் நலனை, உயர்வை, உங்கள் துக்கத்தை விசாரிக்கிற ஒருவர் இருக்கிறார். அந்த இரண்டாம் பாற்ற வாசிக்க சொல்ல, நீ தள்ளுண்டவள். சகோதரமாரே, அந்த இடத்துல தள்ளுண்டவன் என்று நீங்கள் இந்த காலையில தேவ சமூகத்துக்கு முன்பதாக உங்களை தைரியப்படுத்துகிறார். நீங்க பழகின உங்களோட உறவுகளில் இருந்த குடும்பம், நண்பர்கள், உங்க கூட பிறந்தவங்க உங்களை எல்லா நிலைகளிலும் தள்ளப்பட்ட நிலையில், ஒதுக்கப்பட்ட நிலையில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை அவர் உறுதிப்படுத்தி அந்த பேர் சூட்டப்பட்டவர்களாய் நீங்கள் இருப்பீர்கள் என்றால், இன்னைக்கு காலையில யூதாவையும் இஸ்ரவேலையும் இந்த எரேமியா சிறைப்பட்டு போனவர்கள் என்று சொல்லி இந்த வார்த்தையை சொன்னாலும் இன்னைக்கு காலையில சபையை பார்த்து சொல்லுதார். நீங்கள் அந்த எரேமியாவினுடைய 30ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வசனத்தை மட்டும் ஒருவர் சத்தம் உயர்த்தி வாசிக்க சொல்ல, அங்கே இது நான் சொன்ன விளக்கத்தின் ஆழமான சத்தியம் அங்கு புலப்படுகிறது. அந்த எரேமியா 30:1 மட்டும் ஒருவர் சத்தம் உயர்த்தி வாசிக்கலாமே. கர்த்தராலே எரேமியாவுக்கு உண்டான வார்த்தை கிளை, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், நல்ல கவனிக்க வேண்டும், நான் உன்னோடு சொன்ன எல்லா வார்த்தையும்
ஒரு புஸ்தகத்தில் எழுதிக்கொள். கரங்களை தட்டி கர்த்தர் சொல்லுகிறார், நான் என் ஜனத்தினிடத்திலே என் தீர்க்கதரிசியை கொண்டு எவைகளை எல்லாம் சொன்னேனோ அது நிறைவேறி இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. இப்ப கர்த்தர் சொல்லுதார், உனக்கு ஆரோக்கியத்தை வர பண்ணுவேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? போன 9 மாதம் வர நம்ம சரீரத்தில் எந்த இடத்தை எடுத்தாலும் சரீரத்தில் சுகம் இல்லை. ஒத்துக்கொள்ளுவீங்களா? நான் உள்பட. இன்னைக்கு காலையில் பரிசுத்தாவியானவர் சபையோடு பேசுகிறார். சபையே, இந்த மாதத்தின் உனக்கு நான் தருகிற வாக்குத்தத்தம், உனக்கு ஆரோக்கியத்தை வர பண்ணுவேன். எத்தனை பேர் நம்புகிறீங்க? நான் 100% நம்புகிறேன். கர்த்தர் இந்த புதிய மாதத்தில் எனக்குள்ள ஆயுள் காலத்தில் எனக்கு ஒரு ஆரோக்கியத்தை, என் பிள்ளைகளுக்கு, என் கணவனுக்கு, என் மனைவிக்கு, என் திருச்சபைக்கு, என் தேசத்தினுடைய சகல குடிகளுக்கு என்ன தரப்போறாரு? ஆரோக்கியத்தை தரப்போகிறார். நம்புகிறவனுக்கு இந்த காலையில இந்த வாக்குத்தத்தம் நிச்சயம் சுதந்தரித்துக் கொள்ள முடியும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். வயது போக போக நாம் பேஸ் பண்ணுகிற சில காரியமாகும் சரீரத்தில் பலனற்ற ஒரு அனுபவம். ஆனால் இன்னைக்கு காலையில சபையாகிய என்னை பார்த்து, உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றார், நான் உனக்கு ஆரோக்கியத்தை வர பண்ணுவேன். உன் வயதை என்னது போல, வால வயதை போல நான் திரும்ப கொடுக்கிறது மாத்திரமல்ல, உனக்கு ஒரு காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலத்தோடே ஆரோக்கியத்தை வர பண்ணுவேன் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். எத்தனை பேர் இதை ஏற்றெடுக்க தயார்? கர்த்தர் இந்த மாதத்தில் எனக்கு ஒரு ஆரோக்கியத்தை வர பண்ண போகிறார். அந்த ஆரோக்கியத்தினுடைய வல்லமையை நான் அனுபவிக்க போகிறேன். என்னுடைய குடும்பம் அனுபவிக்க போகிறது, என் திருச்சபை அனுபவிக்க போகிறது, என் தேசம் அனுபவிக்க போகிறது. விசுவாசத்தோடு இன்னைக்கு காலையில் இங்கிருந்து நீங்கள் வர சொல்ல, வீட்டிலேருந்து வர சொல்ல தலைவலி இருந்திருக்கும், மேல் வலி இருந்திருக்கும், ஒருவேளை சுகர் அதிகமாக இருக்கும், ஒருவேளை சோர்வுகள் அதிகமாக இருக்கும், தளர்வாதங்கள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். சரீரத்தில் இப்ப டெஸ்ட் பண்ணா பலவிதமான சீக்கு உங்க சரீரத்தில் இருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு நான் ஆரோக்கியத்தை வர பண்ணுவேன். விசுவாசிக்கிறவனுக்கு கூடும். யாத்திராகமத்தின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் வசனம் 26. யாத்திராகமம் 15:26. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு, பாயிண்டுக்குள்ள உங்களை கொண்டு போகிறேன். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்களை யாவையும் கை கொண்டால், நான் எகிப்துக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியான கர்த்தர். கரங்களை தட்டி கர்த்தருக்கு சோதரம். ரொம்ப மேஜரான ஒரு வசனம், ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். இந்த வசனம் என்னோடு பேசினது. இந்த வசனம் நம்ம எல்லாரோடும் பேச போகிறது. The God வாக்குத்தத்தத்தை தரும் பொழுது ஒரு நிபந்தனையை வைக்கிறார். ஆமென். ஒரு கண்டிஷனை வைக்கிறார். என்ன கண்டிஷன்? உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கு யார் கவனமாய் செவி சாக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் ஆரோக்கியம். ஆமென். அவங்களுக்கு தான் ஆரோக்கியம். அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்களை யாவையும் கை கொண்டால், நான் எகிப்துக்கு பல வாதைகளை வர பண்ணினேன்.
எகிப்துக்குள்ள வாதைகள பலவீனத்துல மூல வியாதின்னு ஒரு வியாதி உண்டு தெரியுமா? இன்னைக்கு விசுவாசிகள் அநேகர் பேஸ் பண்ணுகிற ஒரு காரியமாகும். சகல வியாதிகளை, எகிப்துக்கு எதெல்லாம் வியாதி வந்ததோ அவைகளை எல்லாவற்றிலிருந்து ஒன்று நான் விடுவிக்க இந்த காலையில் உன் பக்கத்தில் நின்று சொல்லுகிறேன், உனக்கு ஆரோக்கியத்தை வர பண்ணுவேன். ஏற்றெடுக்க தயாரா? நானே உன் பரிகாரி என்று கர்த்தர் உரைக்கிறார். இந்த காலையில் ஆண்டவரத்தில் சொல்லுவான், ஆண்டவரே எனக்கு நீர் எனக்கு ஆரோக்கியத்தை வர பண்ணுகிறவர் என்பதை இந்த காலையிலே கர்த்தர் என்னை பார்த்து, மருத்துவர் என்னை பார்த்து என்ன எனக்குள்ள சரீரத்தில் வியாதி இருக்கிறது என்று சொன்னாலும் எங்கள் ராஜாதி ராஜா சொல்லுதாரு, உனக்கு நான் ஆரோக்கியத்தை வர பண்ணுவேன். நீதிமொழிகளின் புத்தகம் 4:22 அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம், கரங்களை தட்டி, ஞானிகளில் ஞானியாகிய சலோமோனை கொண்டு சொல்லுதாரு, அவர்கள் உடல்களுக்கெல்லாம் என்னதான் சொல்லுங்க? ஆரோக்கியம், ஜீவனும் ஆரோக்கியமும். எரேமியா 30:17 உங்கள் சிந்தனை மண்டலங்களுக்கு நேராக கொண்டு செல்லப்படுகிறேன். இரண்டாவதாக கர்த்தர் சொல்றாரு, உன் காயங்களை ஆற்றுவேன். சில காயங்களினால காலையில் எந்திக்க முடியல, சில காயங்களினால நம்மால ஒரு பணித்தளத்தில் நிற்க முடியல. பிள்ளைகளால் வந்த காயம், பெற்றோரால் வந்த காயம், கூட வேலை பார்த்தவங்க நம்மிடத்திலிருந்து நன்மை பெற்றவர்களிடத்திலிருந்து வந்த காயங்கள். இந்த நல்ல காலையிலே நம்மால் உயர்த்தி விடப்பட்டவர்களுடைய இடத்திலிருந்து வந்த காயங்களை கர்த்தர் சொல்றார், நான் ஆற்றுவேன். ஆமென் சொல்லுங்க. சில காயங்களில் அடிபட்டு ஜெபிக்க முடியாதபடி ஜெபத்தை தடை பண்ணுகிற சத்துருவினாவி, ஆராதிக்க விடாதபடிக்கு அந்த காயங்கள் நமக்கு முன்பாக நிற்கும் பொழுது கர்த்தர் சொல்கிறார், உன் காயங்களை ஆற்றுகிற கர்த்தர் இன்னைக்கு இந்த மாதத்தில் உங்களோடு கூட பயணிக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுடைய ஒவ்வொருடைய காயங்களையும் ஆற்றுகிற உங்களுடைய தேவனாகிய கர்த்தர் உங்க கூட இந்த மாதத்தில் பயணிக்க போகிறார். ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு புறப்பட்ட அந்த சம்பவம் உங்களுக்கு நன்றாக தெரியும். ஜெருசலேம் அப்பத்தினுடைய வீடு. அந்த அப்பத்தினுடைய வீட்டிலிருந்து ஒருவன் எரிகோ என்கிற கள்ளனும் கொள்ளைக்காரனும் இருக்கிற ஒரு தேசத்துக்கு அவன் புறப்படுகிறான். யாத்திரையில் கள்ளரின் கையில் அவன் அகப்படுகிறான். கள்ளர்கள் அவரை குற்றுயிராய் அடித்து காயப்படுத்தி தன் கையில் இருந்தவைகளை எடுத்து போகும் பொழுது ஒரு லேவியனும் ஒரு ஆசாரியனும் வந்து வேறு வழியாய் விலகி போன பொழுது ஒருவர் காயத்தை ஆற்றுகிறவர் அவர் அந்த இடத்தில் வருகிறார். அவர்தான் நல்ல சமாரியன், the good shepherd. அவருக்குள்ள சுபாவம் என்பது காயங்களை ஆற்றுகிற மருந்து. மருத்துவரிடத்தில் இல்லாத மருந்து கர்த்தரிடத்தில் இருக்கிறது. ஆதலால் இந்த மாதத்தில் எதிர்பார்ப்போடு வந்திருக்கிற சபையை பார்த்து சொல்லுகிறார், நான் காயத்தை ஆற்றுகிற தேவன். ஆமை சொல்லுங்க. காயத்தை ஆற்றுகிற தேவன். அவர் கையில் வைத்திருந்த எண்ணெயும் அவர் கையில் வைத்திருக்கிற திராட்சரசத்தையும் மருந்தாக பயன்படுத்தி காயத்தை ஆற்றி தன் சுய வாகனமாகிய தோளில் எடுத்து சத்திரத்தில் கொண்டு 2 காசை கொடுத்து இந்த மனிதனுக்கு எப்படியெல்லாம் மருத்துவம் செய்ய வேண்டுமோ அதை செய்து இவரை குணப்படுத்த வேண்டும் என்று சொல்லி, இவனுக்கு மீது ஏதாகிலும் தேவைப்படுமோயானால் நான் திரும்பி வரும் பொழுது அதை
கொடுக்கிறேன் என்று நல்ல சமாரியன் போனாரு. இன்னைக்கு காலையிலே உங்களுடைய காயங்கள் வெளியில சொல்ல முடியாதது, தன் இருதயத்திலே கேள்விக்குறியோடு இந்த காயங்களை எப்படி ஆண்டவரே ஆற்ற முடியும் என்று கவலையோடு இந்த காலையில் வந்திருப்பீர்கள் என்றால், உங்கள் காயங்களை ஆற்றுகிற ஒரு நல்ல சமாரியன் உண்டு. முகவுரையாய் சொன்னேன், இஸ்ரவேலர்களிலும் யூதர்களிலும் யூதாவிலும் ஒரு ஸ்ட்ரகிள், போராட்டம் நிறைந்த காலத்தில் தேவன் ஒருவனை, தகுதியற்றவனை, திறமையற்றவனை ஆண்டவர் லிஃப்ட் பண்ணி எழுப்பி, நீ ஜனத்தோடு பேச வேண்டியதை உன் நாவில் நான் வைக்கிறேன், ஜனத்தோடு பேசு. பேசினவன் மாத்திரமல்ல, அதை அவன் எழுதினான். எல்லா திருவெழுத்துக்களும் பரிசுத்தாவியினால் ஏவி எழுதப்பட்டதனால இதுக்குள்ள உயிர் இருக்கிறது. இந்த உயிருள்ள வார்த்தையில் கர்த்தர் சொல்கிறார், உனக்கு நான் ஆரோக்கியத்தை வர பண்ணுவேன். நிச்சயம் இந்த மாதத்தில் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் இந்த இடத்துல இன்னைக்கு போக சொல்ல ஒரு பெரிய பலசாலியாக நான் போவேன். விசுவாசிக்கிறவரோட ஒரு ஆமேன். ஆண்டவர் என் சில காயங்களை, நான் நேசித்தவர்களிடத்திலிருந்து வந்த காயங்கள், என்னை பெற்றெடுத்த தாயினிடத்திலிருந்து வந்த காயங்கள், என்னோடு பழகுகிறவர்களோடு வந்த காயங்கள், என் சபை மக்களிடத்திலிருந்து வந்த காயங்கள் ஆற்ற ஒருவருக்கு மாத்திரம் பரிகரிக்க முடியும். அவர் பரிகாரி. தேவன் இந்த வார்த்தைகளினால் உங்களை ஆசீர்வதித்து இந்த மாதத்துக்குரிய சகல ஆசீர்வாதங்களை உங்க கையில தந்து உங்களை வழி நடத்துவார் என்று மனமாற வாழ்த்துகிறேன். May God bless you. Amen.